நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் பேப்பர்ல ஏதாவது எழுத ஆரம்பிக்கும் போது தமிழ் எழுத்தான ஊவை போட்டு அதுக்கு அடியில ஒரு கோடு போட்டு எழுத ஆரம்பிக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. சாதாரண மளிகை கடை சாமான் லிஸ்ட்லயும் சொந்தக்காரங்களுக்கு தகவல் அனுப்புற போஸ்ட் கார்டுல கூட இந்த சுழிய போட்டுதான் அவங்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் பிள்ளையார் சுழி. நம்முடைய பெரியவங்க ஏன் இந்த பிள்ளையார் சுழிய பயன்படுத்தினாங்க? இதுக்கு 2 முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பிள்ளையாரின் தாயார் பெயர்கள் உமா மற்றும் உமையாள். பிள்ளையார் தன்னுடைய தாயார முதல் ஸ்தானத்துல வச்சதுனால உமையாள்ங்கிற பேர்ல இருக்கிற ஊ என்ற முதல் எழுத்த பிள்ளையாரே ஒரு சுழியாக தொடங்கியதாக காஞ்சி மகா பெரியவர் ஒரு கருத்தை சொல்றாரு. ஓலையில மக்கள் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்த காலத்துல ஓலையுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சுழியையும் ஒரு கோட்டையும் இழுத்து பார்த்து அது நல்ல ஓலைதானான்னு தெரிஞ்சுக்கிற ஒரு டெஸ்டிங் டெக்னிக்காகவும் இந்த பிள்ளையார் சுழி இருந்திருக்கான். தமிழ்